சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி, பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் தொடர்பான யுஜிசியின் வரைவு விதிகளை கண்டித்து சென்னையில் நாளை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று ஆளும் கட்சியான திமுக அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் தொடர்பான யுஜிசி என்று அழைக்கப்படும் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனின் வரைவு விதிகளை கண்டித்து தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் நாளை கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக தமிழ்நாட்டின் ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் பல்வேறு வரைவு விதிகளை அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய சூழலில் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சட்டமன்றத்தில் இதை எதிர்த்து தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானம் அதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவோடு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் திமுக அடுத்த கட்ட நடவடிக்கையாக இதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நாளை நடத்த இருப்பதாக அறிவித்திருக்கிறது. குறிப்பாக நாளை மாணவர் இயக்கங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த இருப்பதாக அறிவித்திருக்கிற சூழலில் தமிழ்நாட்டின் ஆளுங்கட்சியான திமுகவும் போராட்டத்தை அறிவித்திருக்கின்றது. யுஜிசியின் வரைவு விதிமுறைகளை கண்டித்து நாளை சென்னையில் மாணவர் இயக்கங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டிருக்கிற சூழலில் திமுகவும் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கின்றது. குறிப்பாக பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனம் தொடர்பான யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனின் வரைவு விதிகளை கண்டித்து சென்னையில் நாளை கண்டன ஆர்ப்பாட்டம் திமுக சார்பிலும் நடத்தப்பட இருக்கின்றது. திமுக மாணவர் அணி செயலாளர் எழிலரசன் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். திமுகவின் மாணவர் அணியினர் இந்த போராட்டத்தில் பங்கேற்பார்கள் என்று திமுக மாணவர் அணி செயலாளர் சிபிஎம்பி எழிலரசன் தெரிவித்திருக்கிறார். திமுக மாணவர் அணி சார்பில் நாளை இந்த போராட்டம் நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. மாணவர் இயக்கங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தவிருக்கக்கூடிய சூழலில் ஆளும் கட்சியான திமுகவின் மாணவர் அணி சார்பிலும் நாளை போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது.